பிரெக்னன்சி டைம் வெஜினல் பகுதியில வரக்கூடிய மாற்றம். வெஜினல்ல வரக்கூடிய ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து ரொம்ப நார்மலான விஷயம். ஸோ பிரெக்னன்சி டைம்லயும் இது ரொம்ப நார்மலான விஷயம் தான். பட் உங்களோட ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து கிளியரா இருக்குது. எந்த ஒரு ஸ்மெல்லும் இல்ல. எந்த ஒரு கலர் சேஞ்சஸும் இல்ல. அப்படிங்கும்போது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. யூரின் டெஸ்ட் எடுக்கும்போதெல்லாம் டாக்டர் வந்து உங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்து அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏதாவது அரிப்பு இருக்குது, எரிச்சல் இருக்குது அப்படிங்கும்போதெல்லாம் கண்டிப்பா வந்து நீங்க டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட வெஜினல் ஏரியால இருக்கக்கூடிய அந்த ஸ்கின் எல்லாமே கொஞ்சம் திக் ஆக ஆரம்பிக்கும் உங்களோட பிரெக்னன்சி டைம்ல. அதுல ஏதாவது அழுத்தம் இருக்கும்ல. ஸோ பேபி வெயிட்னால அழுத்தப்படுறதுனாலயும் உங்களுக்கு அந்த இடத்துல பெயின் இருக்கலாம். இடுப்பெலும்புகள் எல்லாமே வந்து கொஞ்சம் விரிவடைய ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்லயே உங்களோட வெஜினல் ஏரியால பெயின் இருக்கலாம். மோஸ்ட்லி இது வந்து வீங்கி இருக்காது. இந்த அதிக அளவு ரத்த ஓட்டத்தினால தான் உங்களுக்கு வந்து வீங்கி இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஃப்ரீக்வெண்டா யூரின் வந்து வர மாதிரி ஃபீல் ஆகுறது எல்லாமே வந்து நார்மலான ட்ரைம்ஸ்டர்ல வந்து ப்ளீடிங் இருக்கும். ஸோ இது வந்து நார்மல் பிளட் டேஷன் ப்ளீடிங் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஹெவியா வந்து ப்ளீடிங் ஆகுது அப்படிங்கும்போது கண்டிப்பா நீங்க வந்து டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணிடணும்.